மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, ஸ்டீல் வந்து ரஸ்ட் ஆகும். இதில் வந்து துருப்பிடிக்கிறது அப்படின்றது ஆகாது. அது ஒன்று. இன்னொன்று, ஸ்டீலை விட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பண்டில் இதை வந்து நம்ம ஒரு கையிலே தூக்க முடியுது. அந்த அளவுக்கு வெயிட் கம்மி. 8 mmல பார்த்தீங்கன்னா FGC ரீபார், அதே மாதிரியே TMT கம்பியும் எடுத்துக்கிட்டோம். ஒரே ஹைட்ல, அதாவது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடி நீளம் இருக்கிற கம்பி எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் TMT ராடை போடும்போது அது 116 கிராம் வெயிட் வருது. அடுத்து ஃபயர் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நெருப்புல இது வந்து எரியுமா, சீக்கிரமா எரிஞ்சிருமா அப்படின்றது. துரு பிடிக்காது. ஓகே. மெயின் ரீசன் அந்த பர்பஸ் தான் வாங்கணும். ரெண்டாவது, அயனோட ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. அப்ராக்சிமேட்லி 60% 70% தான் ஸ்டீல் ராடோடு இந்த ராட் எனக்கு செலவாகும். ஸோ மெயின் திங் என்னென்னா, இது நீங்கள் வாட்டர் சர்க்குலேட் ஏரியாவில் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியிலே இருக்குது, அது ஸ்டீல் போட முடியாது. ஒரு கோட் ஃபார்ம் ஆகட்டும், ஒரு சீ சோர்ஸ் ஏரியா, கடல் ஏரியாவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான மெட்டீரியல். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமாக செலவாகக்கூடியது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரிக்கு, இன்னொன்று வந்து ஸ்டீலு. பிரிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துருக்கு பட்ஜெட்டு கம்மி பண்ணுறதுக்காக. ஆனால் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் எந்த ஆல்டர்னேட்டிவும் இல்லை. பிராண்டு மட்டும்தான் மாறுமே தவிர ஸ்டீலை தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். TMT பார். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான செலவும் ஆகும். அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் இப்போ வந்திருக்கு, செலவையும் கம்மி பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீலில் இருக்கக்கூடிய சில மைனஸையும் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FGC ரீபார்ஸ். FGC ரீபார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் கிளாஸ் காம்போசிட் அப்படின்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைபர், அதுக்கப்புறம் ரெசின் கலந்து இந்த இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஸ்டீல் வந்து ரஸ்ட் ஆகும். இதில் வந்து துருப்பிடிக்கிறது அப்படின்றது ஆகாது. அது ஒன்று. இன்னொன்று, ஸ்டீலை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FGC ரீபார் அப்படின்றது. இது எவ்வளோ லைட் வெயிட் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பண்டில் இதை வந்து நம்ம ஒரு கையிலே தூக்க முடியுது. அந்த அளவுக்கு வெயிட் கம்மி. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலாக இருக்குது, TMT பாராக இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கக்கூடியதை நம்ம வந்து தூக்கவே முடியாது. கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா, இந்த மாதிரி ஏரியாக்களில் நீங்கள் ஸ்டீலை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக துரு பிடிச்சிருமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் அப்படின்றதால உங்களுக்கு பில்டிங்குடைய அந்த லோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்மி பண்ணுறதுக்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் லைட் வெயிட்லேயே இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டீல் வந்து ஒரு 8 mm 16 mm யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இந்த FGC ரீபார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 mm மைனஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 mmனா இதில் நீங்கள் 6 mm போட்டாலே போதும் அப்படின்றாங்க. எதனால் அப்படின்னா, இதனுடைய டென்சில் ஸ்ட்ரென்த் அப்படின்றது அதிகம். இப்போ TMT பார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 500 550 இந்த மாதிரி வாங்குவீங்களா? அந்த 550ன்றது அந்த டென்சில் ஸ்ட்ரென்த்தை சொல்லுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் த டைம் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதாவது 1000க்கு மேலே இருக்கும் அந்த டென்சில் ஸ்ட்ரென்த் அப்படின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. டென்சில் ஸ்ட்ரென்த்னா அந்த இழு விசை அப்படின்றது. இப்போ நீங்கள் ஒரு 8 mm ஸ்டீல் ராடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதனுடைய 8 mm ஸ்டீலை யூஸ் பண்ணும்போது அதை விட 4 times வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ 4 times லைட் வெயிட்டாக இருக்குது, அது ஒன்று. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸ் கம்மி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனாலேயும் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து இன்னுமே கம்மியாகும். 8 mmல பார்த்தீங்கன்னா FGC ரீபார், அதே மாதிரியே TMT கம்பியும் எடுத்துக்கிட்டோம். ஒரே ஹைட்ல, அதாவது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடி நீளம் இருக்கிற கம்பி எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் TMT ராடை போடும்போது அது 116 கிராம் வெயிட் வருது. அதே சைஸ்ல இருக்கக்கூடிய FGC பாரை போடும்போது 42 கிராம் தான் வெயிட் வருது. கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு வெயிட் தான் இது வருது. இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வெயிட் வந்து குறையுது அப்படின்ற காரணத்தாலையும், இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது, அதனால நம்ம கம்மியான திக்னஸ்லேயே போட்டால் போதும் அப்படின்றதாலையும், இப்போ நீங்கள் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20%லேருந்து 40% வரைக்கும் காஸ்ட் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து துரு பிடிக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் பெனிஃபிட் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்டீல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, வாட்டர் ப்ரூஃபிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இந்த இதை யூஸ் பண்ணும்போது பண்ண வேண்டியது இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய லைஃப் டைம் வந்து ஸ்டீலை காட்டிலும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ரஸ்ட் ஆக போகிறதில்ல அப்படின்றதால நிறைய பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் ரஸ்ட் ஆகி தான் பார்த்தீங்கன்னா சீலிங் வந்து பேர்ந்து வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரஸ்ட் ஆகாது அப்படின்றதால பில்டிங்குடைய லைஃப் டைம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இப்போ இதில் வந்து 2 சாம்பிள் இருக்குது நமக்கு. அதாவது இது வந்து FGC ரீபார், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைல். இது ரெண்டுமே வந்து நம்ம தண்ணியில் ஒரு 2 நாளாக போட்டு ஊற வச்சுருக்கோம். இது வந்து ரஸ்ட்டே ஆகாது, ஏன்னா இதில் வந்து இரும்பு அப்படின்றது கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா இது ரஸ்ட்டே ஆகலை அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகாது. ஆனால் TMT பாராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாங்கிட்டு வந்து வெளியே தான் வச்சுருப்பீங்க.
அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் அந்த ரெஸ்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த ரெஸ்ட் ஆகி கலர்லாம் கொஞ்சம் மாறுறது அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி பிரச்சனை இதில் வரவே வராது. அடுத்து ஃபயர் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நெருப்புல இது வந்து எரியுமா, சீக்கிரமா எரிஞ்சிருமா அப்படின்றது. நம்ம நெருப்புல காமிச்சு அதை இது பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மேல வந்து ஒரு லைனா லேயர் குடுத்துருப்பாங்க கிரிப்புக்காக. அந்த லேயர் மட்டும் லைட்டா எரியிற மாதிரி இருக்கு. நம்ம எடுத்ததுக்கப்புறம் அது எரியறதில்ல. மத்தபடி அந்த பார்ல எதுவுமே ஃபயர் வந்து பிடிக்கிறதில்ல. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கிறதால, ஸ்டீல் மாதிரி இந்த சர்ஃபேஸ் ரஃபாக இல்லாததாலையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம தூக்க முடியுது அப்படின்ற காரணத்தாலையும் இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றதும் ஈஸியாக இருக்கும். ஸ்டீல் அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவும் வந்து கம்மியாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி அதை ரவுண்ட் பண்ணி அதிகமான மெட்டீரியலை கம்மியான இதுலேயே வந்து நமக்கு அனுப்ப முடியுது அப்படின்ற காரணத்தால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு கம்மி. இதை ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா லேபர்ஸு, அவங்களுக்குமே வந்து இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்டீல் அளவுக்கு வெயிட் இல்லை, ரஃபாகவும் இல்லை அப்படின்ற காரணத்தால் ஈஸியாகவே இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாம் சீக்கிரமாகவும் நடக்கும். இப்போ நம்ம அந்த இன்ஸ்டாலேஷன் நடக்கிற இடத்துக்கே வந்திருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம்ல இருக்கிற அன்கரியா ரிசோர்சஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிக்கு வந்திருக்கோம். இங்கே தான் அந்த ப்ராசஸ் நடக்குது. நம்ம எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஃப்ளோரிங் வந்து பண்ணுறாங்க. இந்த இதை யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக ஃப்ளோரிங்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே கான்கிரீட் போடுறாங்க. நம்ம இதை எப்படி பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இது வந்து ஈஸியாக இருக்குது, ஸ்டீலுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா. இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஏரியா, ஒரு ஃபேக்ட்ரிக்கான ஃப்ளோரிங் வந்து போடுறாங்க. அந்த ஃப்ளோரிங்கான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா FGC பாரை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டீலில் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதையும் இன்னொரு இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு அதில் எப்படி நம்ம கட்டு கம்பி யூஸ் பண்ணுவோம் ஸ்டீலை யூஸ் பண்ணி, அதே மாதிரி இங்கேயும் கட்டு கம்பி யூஸ் பண்ணி தான் கட்டுறாங்க. ஆனால் அந்த ஸ்டீலை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது அவங்களுக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேம் சொல்லிடுங்க. என் பேர் ராஜேஷ். ஓகே சார். இந்த இடத்தோட ஓனர் இல்லைங்களா? ஆமாம். ஓகே சார். இப்போ இந்த ஸ்டீல் இருக்கு இல்லைங்களா, இதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், சரிங்க. மெட்ராஸில் ஒருத்தர் சொன்னார். அவர் ஒரு யூடியூப்பில் பார்த்து என்கிட்ட சொன்னார். ஓகே சார். பார்த்து சொன்னார். ஓகே. இப்போ நீங்கள் இது எங்கே வாங்கினீங்க சார்? இது கோயம்புத்தூரில் சயின்ஸ் ஸ்டார் கம்பெனியில் வாங்கினேன் சார். ஓகே. இப்போ அங்கேருந்து அவங்க டேரெக்டாக டெலிவரி? ஆமாம், அவங்க டேரெக்டாக டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஓகே சார். இப்போ அந்த டெலிவரி இதெல்லாம் வந்து ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது சார்? இது ஸ்டீலோட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார். இது வளையும் தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யூஸ் பண்ணுறதுல. ஸ்டீல்னால் மெலியுது வளையுதுக்கு. ரெண்டாவது இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா துரு பிடிக்காது. ஓகே. லாங் லைஃப்பில் அது அப்படியே இருக்குது, துரு பிடிக்காமல் அப்படியே இருக்கும். இப்போ போட்டது மூலம் எப்படி இருக்குன்னு அப்படியே இருக்கும், ரெஸ்ட் ஆகாது, எரோஷன் ஆகாது. ஓகே. ஸோ மெயின் ரீசன் அந்த பர்பஸ் தான் வாங்கணும். ரெண்டாவது அயனோட ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது சார். காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஆமாம் சார். ஓகே சார். அப்ராக்சிமேட்லி 60% 70% தான் ஸ்டீல் ராடோடு இந்த ராட் எனக்கு செலவாகும். ஆமாம் சார். ஓகே. இப்போ இது எவ்வளோ ஏரியாவுக்கு நீங்கள் இதை போட்டிருக்கீங்க சார்? இது அப்ராக்சிமேட் 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்டிருக்கோம் சார். ஓகே. 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் பண்ணதில் உங்களுக்கு வந்து 60% தான் ஸ்டீல். ஆமாம், இந்த ஸ்டீலுக்கு 60% தான். இந்த ஸ்டீலுக்கு நான் ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் காஸ்ட் வாங்க. ஓகே. இது வந்து அதோட ஒரு 65% அப்ராக்சிமேட்லி எனக்கு அந்த காஸ்டிங். ஓகே. இப்போ நீங்கள் வந்து இது புதுசு இல்லைங்களா, இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான சப்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது? அது கம்பெனிலே அவங்க ஃபுல்லாக சொன்னாங்க சார் எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஓகே சார். இப்போ TMT ராடோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது? இது இன்னும் ஒரே 100 மீட்டர் வருது லென்த்து. ஓகே. ஸோ இப்போ இதே வந்து ஸ்டீல் ராட்னா 20 அடி தான் வைக்க முடியும். ஓகே. அதை வச்சு டையிங் பண்ணுறது எல்லாமே இது மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து ரொம்ப லேபர் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஒரு 4 days இது ஒரு பைண்டிங் ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கு 2 days இந்த பைண்டிங் ஒர்க் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. ஓகே. ஓகே. இதனுடைய லென்த் வந்து எவ்வளோ சொன்னீங்க? மீட்டர் சொல்கிறீங்க? 100 மீட்டர் இருக்குது சார். 100 மீட்டர்? ஆமாம், 100 மீட்டருக்கு ரோல் வருது இது. ஓகே. அது இல்லாமல் 20 feet ரூலும் வருது, சீட்டும் வருது. 100 மீட்டர் ரூலும் வருது. அதுவும் பெரிய கான்செப்டில் ஒரே ராட்லேயே கண்டினியூஸாக வச்சிடலாம். நீங்கள் தனித்தனியாக ஜாயினிங் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. ஓகே. ஓகே சார். இப்போ இந்த பார் வந்து இப்போ ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்டு சொன்னீங்கன்னா இதை வேறு யாருக்காவது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா சார்? இது ஆக்சுவலி டென்சைல் ஸ்ட்ரென்த் கம்பேர் பண்ணும்போது இது ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சார். இது ஓகே சார். ஒரே ஒரு ட்ராபேக்னா இது அவங்க க்ளோஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்படியே யூஸ் பண்ணும்போது அவங்க கை காலம் அரிக்குது. ஓகே. அதில் சின்னதாக ஆமாம், இதுக்கு அரிக்குது. அது ஒன்று தான் ட்ராபேக். பட் இதில் இன்னொன்று நான் கம்பெனிக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா, இதோடைய வேல்யூ வந்து ரீசேல் வேல்யூ இல்லை. ஆமாம். அதுக்கு உண்டான மார்க்கெட் எதுவுமே இல்லை இன்னி டேட்டில். அது என்னன்றது மட்டும் தான் ஒரு ட்ராபேக் வேறு. ஓகே. இதில் ரீசேல் இல்லை. ரீசேல் ஸ்டீலில் இருக்குது. ஸ்டீலில் இருக்குது. ஓகே சார். சார் ஓகே சார். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வாங்கணும்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது எப்படிங்க சார்? நேராக போய் பார்த்து வாங்கினீங்களா? இல்லை சார், நான் நேராக போய் பார்க்கல. ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன். இது பேசும்போதே அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு 2 தடவை பேசும்போதே ஒரு ஸ்கோப் வந்துருச்சு கரெக்டாக இருக்குது. ஓகே. பேமெண்ட் போட்ட உடனே அவங்களே டெலிவரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கண்டினியூஸ் ஃபாலோ அப் வந்தது. அவங்களுக்கு எப்படி பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, இது என்ன பண்ணலாம், நிறைய ஐடியாவும் கொடுத்தாங்க. கண்டினியூஸ் ஃபாலோ அப் நல்லா இருந்தது.
ஓகே. இப்போ இந்த FCC ரீபாரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து சேவிங்ஸும் இந்த அளவுக்கு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் யூசேஜும் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கும் பொழுது இது ஏன் இன்னும் நிறைய வீடுகளில் யூஸ் பண்ணலை அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் இல்லையா? அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில லிமிடேஷன்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் சொல்லிடுங்க. என்னோட நேம் ரமேஷ். நான் சயின்ஸ் ஸ்டார் கம்பெனிலேருந்து வரேன், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஓகே. இப்போ இந்த FCC ரீபாரை வந்து நம்ம பார்த்தாச்சு சரிங்களா? இப்போ இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா? ஆமாம். அப்போ அதுக்கு காரணம் என்ன? இதில் என்ன லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது? சார், இதோட லிமிட்டேஷன் அப்படிங்கும்போது இது கிராங்க் பண்ண முடியாது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ராடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக தான் யூஸ் பண்ண முடியும், வளைக்க முடியாது. நம்ம வளைக்க முடியாது. பட் ஸ்டிரப்ஸில் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம வளைச்சு கொடுத்துடலாம். ஸோ அது வந்து ஹீட் ப்ராசஸ் மூலம் பண்ணுறது, பல்ட்ரியூஷன் மெத்தடில் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணி கொடுக்கலாம். ஆன் சைட்டில் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஏன்னா இதில் டக்டிலிட்டி கொஞ்சம் ஸ்டீல் அளவுக்கு இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட் ராடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லோடு டிஸ்ட்ரிபியூட் ராடாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் கிராங்க் அடிக்க முடியாது. ஸோ அதனால பீப்புள்ஸ் வந்து ஸ்டீல் அதில் போய்க்கிடுறாங்க. நம்மளோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. எங்கெங்க ஆமாம், ஸ்டீல் ப்ளஸ் இது போட்டுக்கிடுறாங்க. ஏன்னா கிராங்க் ராடுக்கு ஸ்டீல் போட்டுக்கிடுறாங்க. அப்புறம் இது லோடு டிஸ்ட்ரிபியூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிடுறாங்க. அப்புறம் பீமுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ பீமு காலம் இதெல்லாம் வந்து அந்த ஸ்டிரப்ஸ் வந்து வளைச்சி பண்ணணும். அப்போ அதை வந்து வளைக்க முடியாது இதை. ஆமா, இதுல வளைச்சு போட முடியாது. ஆனா ஸ்டிரப்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரெடிமேடா நீங்க ரெடிமேடா நாங்க என்னென்ன எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸஸ் இருக்கு, நம்ம கொடுப்போம். கஸ்டமர் இது என்ன ரெக்யர்மெண்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாஸ் குவான்டிட்டி இல்லை கம்மியான குவான்டிட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இப்போ அது இல்லாமல் இது இந்த காலம்லலாம் யூஸ் பண்ணலாமா? காலமில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா மோஸ்ட்லி இதில் 30% கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கம்மி இருக்குது, லெஸ்ஸர் தென் ஸ்டீல். அதனால நீங்கள் காலமுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே யூஸ் ஆகும்னா நீங்கள் பூட்டிங் மேட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் டென்சைல் ஸ்ட்ரென்த் எங்கெங்கே ஆக்ட் ஆகுதோ அது பேஸ் படி தான் இது நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இதில் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 1100 above மெகா பாஸ்கல், ஐ மீன் நியூட்டன் பெர் mm² இதில் இருக்கு. ஸோ ஸ்டீலில் வந்து 550 உங்களுக்கு இருக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ இது டபுளாக இருக்குது லெஸ்ஸர் mmல. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டீலில் 8 mm நீங்கள் ஒரு பீமுக்கோ ஒரு ஃப்ளோரிங் ஒர்க்கோ நீங்கள் பண்ணுற இடத்துல இது 6 mm சால்வ் பண்ணி கொடுக்கும். இதில் உங்களுக்கு டபுள் தென் ஸ்டீல் டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளோரிங் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அப்புறம் எர்த் பீம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டிரப்ஸ் வர்ற இடத்துல நீங்கள் இதே பீசஸ் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இன்கேஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டீலில் போட்டுக்கலாம், நோ இஷ்யூ. பைண்டிங்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீலில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிண்டல் லெவல் பீம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கு லிண்டலில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரசிவ் லோடு டென்சில் ரெண்டுமே ஆக்ட் ஆகும். ஸோ அதனால ஒரு சப்போர்ட்டிவ் இருக்காது. நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பேசிக்காக எல்லாரும் பண்ணுற இடத்துல லிண்டல் பீம் பண்ணிக்கலாம். அப்புறம் ரூப் காங்கிரீட்டுக்குமே நீங்கள் பண்ணிக்கலாம். ரூப் காங்கிரீட்டில் நீங்கள் கிராங்க் ராடு பண்ணுற இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டீல் போட்டுக்கணும். 1 வே ஸ்லாப்பில் கிராங்க் ராடு, 2 வே ஸ்லாப்பில் வந்து டபுள் கிராங்க் ராடு வந்தாலுமே நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. கிராங்க் ராடில் நீங்கள் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லோடு டிஸ்ட்ரிபியூட் ராடில் நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 8 mm நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இதில் 6 mm போதுமானது. அதே டைம் 8 mm விட 6 mm ரொம்ப லைட் வெயிட்டு, செல்ஃப் வெயிட்டு கம்மி பண்ணி கொடுக்கும். காஸ்ட்டும் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும், காஸ்ட் எஃபெக்டிவ் கூட. ஸோ அதனால நம்ம கிளைண்ட்டுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. இப்போ இது வந்து டெலிவரி பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்க இருந்தெல்லாம் டெலிவரி பண்ணுவீங்க, எங்கெங்க இருந்து வாங்க முடியும்? சார், நம்மளோட கம்பெனி சயின்ஸ் ஸ்டாருக்கு ஒரு 8 பிரான்ச்சஸ் இருக்குது இன் இந்தியாவில். நம்ம ஹெட் ஆஃபீஸ் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம எல்லா ஒரு பிரான்ச்சுக்கும் நம்ம கனெக்டிங் கொடுத்து இது நமக்கு லோடு எல்லாமே நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது போக நமக்கு ஃபேக்ட்ரியில இருந்து ராய்ப்பூரில் இருக்குது, நமக்கு சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் ராய்ப்பூரில் ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கேருந்து நமக்கு எங்கெங்கே வேணுமோ நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸோ கோயம்புத்தூர் அண்ட் சென்னை அண்ட் ஹைதராபாத் அண்ட் பெங்களூர், அப்புறம் கட்டாக், கோவா, அப்புறம் கேரளாவில் கேலிக்கட்டு, எர்ணாகுளம், இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்குது. கஸ்டமருக்கு எங்கே ரெக்யர்மெண்ட் இருக்குதோ அது நியர்பை பிரான்ச்லேருந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். இன்கேஸ் ஆமாம் இந்தியா ஃபுல்லாக வி கேன் டூ. இப்போ இன்கேஸ் இப்போ கேரளாவில் வேணும், அப்போ கேரளா கஸ்டமருக்கு வேணும், அங்கே நியர் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா இம்மிடியட்டாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ கஸ்டமரை நம்ம வெயிட் பண்ண வைக்க மாட்டோம். மினிமம் ஒரு 2 to 3 days நம்ம கஸ்டமருக்கு ரீச் பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே ஆன்லைன் கஸ்டமர் தான் நமக்கு வர்றாங்க. சில கஸ்டமர் அங்கங்கே பிரான்ச் விசிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மெட்டீரியல் நாலேஜுக்காக பிரான்ச் விசிட் பண்ணுறாங்க. ஆன்லைன் கஸ்டமரும் நமக்கு பேமெண்ட் பண்ணி இம்மிடியேட் ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிலே பண்ணாமல் கொடுத்துட்றோம்.
ஓகே சார். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிராயிங் அப்படின்றது தனியாக போட வேண்டியது இருக்குமா இந்த இதை யூஸ் பண்ணுறதுனால? அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஸ்டீலில் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதே தான், பட் எம்எம் மட்டும் லெஸர் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் 8னா இதில் 6. ஆமாம், அதில் 8 mm போடுறீங்கன்னா இதில் 6 mm போட்டுக்கலாம். 10 mm போடுறீங்களா 8, 16 போடுறீங்கன்னா இங்கே 12. இந்த மாதிரி இதில் என்ன பிளான் பண்ணுறாரோ அதே தான் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். எம்எம் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா போதும். ஹரிசாண்டல் வைஸ் ஃப்ளாட்டாக வரக்கூடியதில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே. வெர்டிகல் வைஸ் அது கம்மி. இது ஹரிசாண்டல் வைஸ்னா இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலோடைய ஃப்ளோரிங் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். துரு பிடிக்காது அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். இன்னொரு தண்ணி தொட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக இதோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா துருவே ஏறாது. ஏன்னா இது ஃபைபர் கிளாஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். இபாக்சி ரெசின் 20% இருக்கும். இது பல்ட்ரூஷன் மெத்தடில் பண்ணுறனால உங்களுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும், அவங்களுக்கு ப்ரீகாஸ்ட் வாலில் கூட நீங்கள் பில்லராக போட்டுக்கலாம். ப்ரீகாஸ்ட் வாலில் உங்களுக்கு லோடு உங்களுக்கு ஆக்ட் ஆகாது, அவங்களுக்கு டெட் லோடு தான் இருக்கும். அதனால அங்கே நீங்கள் பில்லருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் லோடு உங்களுக்கு ஃபுல்லாக என்டையர் ஆக்ட் ஆகிறதுனால நம்ம பில்டிங் வெர்டிகல் அவாய்ட் பண்ணிக்கிடுறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டும் இருக்குது, ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டும் இருக்குது. ஆமாம், ஸ்டாண்டர்ட் மூலம் பண்ணுறோம். இந்த ரீபார் எடுத்துட்டிங்கன்னா 3 mmலேருந்து 32 mm வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஐ மீன் ஸ்டீலில் இல்லாதது கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்காது. 4 பிளெயின் ராடு ஒரு கார்பன் ராடு மாதிரி வரும். அப்புறம் 6லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 60லேருந்து டிஎம்டி ராடு ஸ்டார்ட் ஆகும். பட் வந்து இதில் நம்ம 7 கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம், ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், 7 வந்து 10க்கு ஈக்குவல். 7 10க்கு ஈக்குவலாக 8 போட்டுக்கலாம், 7 போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டென்சைல் இருக்கு. ஸோ 32 mm வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகே சார். இப்போ இதை டெலிவரி பண்ணும்போது எப்படி டெலிவரி பண்ணுவீங்க? ஸ்டீல் மாதிரி நீட்டாக வருமா? நம்ம ஏற்கனவே அவங்க பார்த்தோம், ரவுண்டாக பார்த்தோம், அந்த மாதிரி பண்ணுவீங்களா? சார் இதில் வந்து நமக்கு 6 mm 7 mm 8 mm மூணுலையுமே நம்ம ரோல் பண்ணி கொடுக்கலாம். 100 மீட்டர் ரோலாவே நம்ம பண்ணி கொடுக்கும்போது ஈஸி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுது. 100 மீட்டர்னா ஒரு 300 அடிக்கு மேலே வரும். 300 அடி பக்கம் வரும். ஒரே ரோல்ல 300 அடி வரும். 3 பீஸ் அட்டாச் பண்ணி கொடுக்குறோம். ஐ மீன் 900 அடி வரைக்கும் உங்களுக்கு இதில் கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக பண்ணுறதுக்கு. ஸ்டீல் மாதிரி வரும்னா 40 feet வரும். அது வந்து 10 mmலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து நம்ம பெண்ட் ரோல் பண்ண முடியாது, ஸ்ட்ரெயிட் ராடாக தான் நம்ம கொடுப்போம். அது வந்து 10லேருந்து வரக்கூடிய ஐட்டம் எல்லாம் ஸ்ட்ரெயிட் ராடாக நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து இது டன் கணக்கில் கொடுப்பீங்களா, எப்படி கிலோ கணக்கா இல்லை மீட்டர் கணக்கா? சார் இது வந்து மீட்டரில் தான். இது வந்து 4 to 5 times லெஸர் than ஸ்டீல். அதனால இது நம்ம டன் கணக்கில் வெயிட் கணக்கில் பேஸ் பண்ண முடியாது. பட் இது வந்து மீட்டர் ப்ரைஸ் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு 6 mm எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா 21 ரூபா இன்க்ளூடிங் டேக்ஸோட நம்ம கொடுக்குறோம். 21 ரூபா பெர் மீட்டருக்கு. ஓகே. இப்போ கிளைண்ட் வாங்குறாங்கன்னு வைங்களேன், இப்போ அது ஸ்டீலை விட இது புதுசாக இருக்கு இல்லையா? ஆமாம். அதனால அதுக்கு ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக நாங்கள் இனிஷியல் கால் வரும்போதே அவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபுல்லாகவே கொடுத்து ஃபுல்லாக இதை வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள நாங்கள் தெளிவுபடுத்தி தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். இது அது போக பேசிக்காக எங்கெங்கே நாங்கள் காங்கிரீட் ஒர்க்குக்கு கஸ்டமர் சப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த வீடியோ எல்லாமே நாங்கள் வச்சிருக்கிறோம். கஸ்டமர் இன்கேஸ் போய் பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் அந்த கிளைண்ட்டை பேசி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே சார். இப்போ எங்கே இருந்து வேணால் வாங்கிக்கலாம், ஆனால் இதுக்கு ஏதாவது மினிமம் குவான்டிட்டி இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் இல்லைங்க சார். நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக 6 மீட்டர்லேருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கஸ்டமருக்கு 6 மீட்டர் வேணுன்னா கூட அவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணி கொடுக்க ரெடி தான் இருக்கிறோம். ஓகே. ரீபார்லையும் சரி, ப்ரொஃபைலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுலேயுமே ஸ்டீலில் வரக்கூடிய ஸ்கொயர் டியூப்பு, ரெக்டாங்குலர், ரவுண்டு டியூப்பு, ஃப்ளாட்டு இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. அது ஒரு பீஸ்லேருந்து ஒரு பீஸ் 6 மீட்டர் வரும். அதுவுமே நம்ம சப்ளை பண்ணி கொடுக்க ரெடி தான். பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் அவங்களோட ஸ்கோப் வரும். மொத்தம் பெரிய குவான்டிட்டி அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்கலாம். நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் எதை ஃபேவர் பண்ணி கொடுக்கலாம். பேசிக்காக நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மதுரைக்கு நம்ம பண்ணுறோம்னா லாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது. லாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து நம்ம மதுரைக்கு டைரெக்டாக நம்ம கொடுத்துடலாம். அந்த டெலிவரி சார்ஜஸ் மட்டும் அவங்க பண்ணணும். ஆமாம், கஸ்டமர் பே பண்ணிக்கிடுவாங்க. ஓகே சார். இப்போ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த FGC ப்ரொஃபைல் வச்சு பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஓகே சார். இப்போ ஸ்டீலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதில் இருந்த மாதிரி அதே பெனிஃபிட் எல்லாம் இதுலையும் இருக்குது, ரஸ்ட் ஆகாது. ஆமாங்க சார். ஆக்சுவலி இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதே மெட்டீரியல் ஃபைபர் கிளாஸில் பண்ணியிருக்கிறோம். இதோட ரேஷியோ எப்படின்னா கிளாஸ் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா 60% இருக்கும், ஈபாக்சி ரெசின் 40% இருக்கும். இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 50 years உங்களுக்கு லைஃப் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம். ஸோ இது வந்து ரஸ்ட் ஆகாது. 4 times லைட் வெயிட் தென் ஸ்டீல். ஸோ தென் ஒன் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறங்கிற மெத்தட் வந்து கிளாம்ப் மெத்தடு தான். ஐ மீன் போல்நட் மெத்தடில் தான். அலுமினியம் ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு அலுமினியம் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது ஸ்க்ரூ டைப் வெல்டிங் பண்ண முடியாதுன்னா இதில் வந்து கிளாஸ் ஃபைபரில் வெல்டிங் ஆகாது. ஸோ அதனால் ஈஸியாக போல்நட் மெத்தடில் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ரிவர்ஸ் ஸ்க்ரூ அடிச்சுக்கலாம், GA ஸ்க்ரூ, S ஸ்க்ரூ எதுனாலும் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதோட வெயிட் நான் காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு. ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 4க்கு 8 இருக்குது. 4க்கு 8 நம்ம தூக்க முடியாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு தூக்கலாம். சரி, இது வெயிட் கம்மி, அதோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டீல் அளவுக்கு இருக்குமா? அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் சார், ஸ்டீல் அளவுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு ஏறி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா ஃப்ளாட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம் ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பீப்புள்ஸ் வந்து லோடு ஏற்றும் போது ஸோ அந்த ஹைட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ அது இது நீங்கள் வெரைட்டி யூசேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேற ரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லோடு வேற லோடு மேலே தூக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அந்த ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணி இதில் பர்கோலா ஷெட் இது மாதிரிலாம் போடுறாங்க. ஆமாம் கூட யூஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த மாதிரி ஸ்கொயர் ரெக்டாங்குலர் டியூப்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பர்கோலா போடுறதுக்கு எலிவேஷன் லுக்குக்கெலாம் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்கோலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எலிவேஷனு காம்பவுண்டில் ஏதாவது ஃபென்சிங் பண்ண போகிறீங்க, ரஸ்டே ஆகக்கூடாது, ஒரு வேலி போடணும், இந்த மாதிரி ஆங்கிலுக்கு பதிலாக இது போடணும், இது போட்டுக்கலாம். அப்புறம் ஹேண்ட் ரெயிலுக்கு போட்டுக்கலாம், ஸ்டேர் கேஸுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து கருப்பு கலர் மட்டும்தான் வருமா, இல்லை இந்த கலர் என்ன கலர்? சார் இதில் வந்து ஒரு 3 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகே. ஸோ டார்க் கிரே ஒரு கலர் இருக்கும், லைட் கிரே ஒரு கலர் இருக்கும், இது வந்து சில்வர் கிரே. ஸோ 3 கலர் அவைலபிலிட்டி இருக்குது. இதில் கலர் ஆப்ஷனும் இருக்குது, எல்லோ க்ரீன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் குவான்டிட்டி இருக்குது. அது ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. மினிமம் ஒரு 100 டியூப்ஸ் 6 மீட்டரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 3 கலர் அவைலபிலிட்டி இருக்கும். ஒரு 200 பீஸ் நீங்கள் இது மாதிரி எடுக்கிறீங்க, 6 மீட்டரில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக எல்லோ க்ரீன் அந்த இது வெப்சைட்டில் இருக்கும், உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஓகே ஓகே. அதே மாதிரி கலரை பொறுத்து ரேட்டு கொஞ்சம் கூடுமா இல்லை அதே ரேட்டு தானே கலருக்கு? எல்லா கலருக்கும் சேம் ரேட்டு எல்லாம் சேம் தான், குவான்டிட்டி மட்டும்தான் மாறும். ஓகே. ஆமாம். ஸோ மெயின் திங் என்னென்னா, இது நீங்கள் வாட்டர் சர்க்குலேட் ஏரியாவில் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் தண்ணியிலே இருக்குது, அது ஸ்டீல் போட முடியாது, ஒரு கோட் ஃபார்ம் ஆகட்டும், ஒரு சீ சோர்ஸ் ஏரியா, கடல் ஏரியாவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான மெட்டீரியல்ஸ். இது ஸ்டீல் போட்டாலும் துரு பிடிச்சிடும். ஆமாம் ஆமாம். ஸோ இது ரொம்ப பெனிஃபிட் கடல் சரௌண்டிங் இருக்கிற ஏரியாவுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். ரூப் டெரேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலம் இதில் ஐபீம் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் காலமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரஸ் ஒர்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கார் ஷெட்டு, நிறைய மல்டி பர்பஸ்க்காக இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் ஷெட்டுக்கு மட்டும் கிடையாது, மல்டி பர்பஸ். இப்போ இந்த FGC ரீபார் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் பார், இது ரெண்டுமே நம்ம பார்த்துருந்தோம். இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது துரு பிடிக்கக்கூடிய இடத்துல அதோட வெயிட் வந்து கம்மியாகவும் இருக்கும், ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி பெனிஃபிட் வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இப்போ ரேட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஸ்டீலோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 to 40% வரைக்கும் டிஃப்ரெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம். அவங்களுடைய வெப்சைட் என்ன அட்ரஸ் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன், shinestar.biz இதுதான் அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸு. நீங்கள் கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் போயிட்டு அதில் பார்க்கலாம். ப்ரைஸ் டீட்டெயிலும் போட்டிருப்பாங்க, அதை ப்ரொஃபைலுக்கு தனியாகவும் ரீபாருக்கு தனியாகவும் போட்டிருப்பாங்க. அதோட நீங்கள் எவ்வளோ ரேட் வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த FGC ரீபாரோ இல்லை ப்ரொஃபைலோ வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதோட இதை பற்றின டவுட் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது உங்கள் கருத்துக்கள் எதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.